இப்போதான் மோடி வந்து ஒரு முடிவுக்கு வந்தார். டேக்ஸ் குறைக்கலாம், வெறும் 5% மட்டும் டேக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார். நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக வந்தோம். அப்பாடா டேக்ஸை குறைக்க போகிறாங்க, ஓரளவுக்கு நம்ம வந்து பொருட்கள்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது வச்சாங்க பாருங்கள் ஒரு ஆப். யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரன் சும்மா இருக்க வேண்டியதானே, சண்டையில் தானே இருந்தான். ஆனால் இவனுக்கு வந்து திடீர்னு வந்து நம்ம மேலே ஒரு பாசம் பொங்கி வந்துச்சு. வாடா மச்சான் நம்ம ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வர போகிறாராம் அந்த ட்ரம்ப். இதை கேள்விப்பட்டோன்னே நமக்கு வந்து என்ன தோணுது, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு குறைக்கிறேன்னு சொன்ன இந்த டேக்ஸ் எங்கே மறுபடியும் வந்து கைவிட்டுருவாரோ நம்ம மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரதான் செய்யுது. ஏன்னா டேக்ஸ் வந்து அதிகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரன். அவங்க வெள்ளக்குடி காட்டி நம்ம வந்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. இதுக்கு என்ன முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன்ஸை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தை 3 பேரும் வந்து இந்த மோட்டல்ஸில் போய் தங்கியிருப்பாங்க இல்லையா. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸில் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஹோட்டலுக்கு மேலே ரூம்ஸ் இருக்கும், மோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூஎஸில் போயிட்டு நம்ம இந்தியன்லேருந்து ஒரு 3 பேர் போய் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும் போது வாஷிங் மிஷின் எதுவும் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த மோட்டலில் வேலை செய்கிறவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர். அது கேட்டவுடனே அவனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. அருவாளத்தை வெட்டு போட்டானா. என்னங்கடா இது, வாஷிங் மிஷின் தானே நான் வேலை செய்யலைன்னு சொன்னேன், அதுக்கு அருவாள் எடுத்து வெட்டுற அளவுக்கு வந்துட்டான் அவன். அதுவும் அந்த குழந்தையும் கொண்டாட்டி முன்னாடி அருவாள் எடுத்து வெட்டி போட்டிருக்கான். இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேச போக அவங்க வந்து உடனே வந்து வெள்ளை காட்டிட்டாங்க. இந்தியன் தான் ரொம்ப நல்லவங்க, அவங்களால தான் நமக்கு வந்து நல்லது நடக்கும், இந்த மாதிரி கியூபா நாட்டுக்காரன் இப்படி செஞ்சது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பயங்கரமாக கண்டிச்சிருக்காரா. அப்புறமா ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஃபாக்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க, நம்ம வந்து அவங்க மேலே 50% டேக்ஸ் விதிச்சது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா நான் நினைக்கிறேன், இந்த டேக்ஸை வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி டக்குன்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய ட்ரம்ப். இது என்னடா இது புது விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் இந்தியனுக்கும் வந்து தூதர்னு ஒருத்தர் இருப்பாரு. அதாவது வந்து கடவுளுக்கும் நமக்கும் தூதர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தூதர்னு ஒருத்தர் இருப்பார், அம்பாசிடர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜியோ கர் அப்படின்றவர். 38 வயசான அந்த சர்ஜியோ கர் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா. அவர் தான் வந்து இப்போ அம்பாசிடரா நியமிச்சிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். அதாவது இந்தியாவுடைய அம்பாசிடரா அவரை நியமிச்சிருக்காங்க. ட்ரம்போட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான இந்த சர்ஜியோ கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மேலே விதிச்சிருக்கிற இந்த டேக்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக கம்மி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்ட போயிட்டு ஆயில் வாங்குறது. ஆனால் நம்ம இப்போ ஒன்றும் வாங்கலைங்க, பல வருஷமாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கம்மியான டேக்ஸில் கொடுக்குறாங்க, கம்மி விலையில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கவர்மெண்ட் கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு அமெரிக்காக்காரன் நம்ம கிட்ட சண்டை போட வந்தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம், நாங்கள் வந்து உங்களுக்கு ஆயில் கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு எல்லா பொருட்களும் கொடுக்குறோம், நீங்கள் வந்து சைனா கிட்ட போகாதீங்க, நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். ஏன்னா அவனோட முக்கியமான டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்தியாவுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் தான் அமெரிக்காவுடைய ஜனத்தொகையேமா. புரியுதா? அமெரிக்காவோட ஜனத்தொகை எவ்வளோ அதிகமாக இருக்குது, அந்த ஜனத்தொகை ஈக்குவலாக நம்ம மிடில் கிளாஸ் இருக்காங்களாம். ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து நான் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறேன், என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இதுலேருந்து உங்களுக்கு என்னன்னு புரியுது, அதிகமாக பையர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பையிங் வந்து அதிகமாக இருக்குது, அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அடடா என்னடா இது, இந்தியா நைஸாக நவுந்து ரஷ்யா பக்கமும் சைனா பக்கமும் போயிடுச்சுன்னா நம்மளோட கிட்ட இருக்கிற இந்த பையர்ஸ் வந்து இவங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட பெஸ்ட் பையர்ஸ்னால் இந்த இந்தியன் பீப்புள்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ட்ரம்ப்புக்கும் சர்ஜியோ கர் நம்ம இந்தியனுக்கு அம்பாசிடராக அமைச்சிருக்காங்க இல்லையா, அவருக்கு ஒரு சின்ன பயம். ஐயோ இவங்க எப்படி ரஷ்யா கிட்டையும் சைனா கிட்டையும் அடிமை ஆகிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது, அவ்வளோ ஒரு ஜனத்தொகை இருக்குதே இந்தியாவில், நம்மளுடைய பொருட்கள் வாங்குறதுக்கான பீப்புள்ஸ் அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க, ஸோ நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ வெள்ளைக்கொடி காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. மோடி வந்து வின் பண்ணிட்டு அங்கே போனார் இல்லையா, அப்போ வந்து அமெரிக்கா போயிட்டு ட்ரம்ப்பை வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போப்பா, ஒரு டீ குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருப்பார் போல. அப்போ வராத ட்ரம்ப் அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனைகள் சண்டைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து சொல்லியிருக்காரா ட்ரம்ப் வந்து நாட்டுக்கு வர போறதா. ட்ரம்ப்போட பெஸ்ட் ஃப்ரெண்டான சர்ஜியோ கர் வந்து இந்த விஷயத்தை லீக் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் வந்து ட்ரம்ப் வருவார். அங்கேருந்து ஒரு டீம் வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்துட்டு போயிடுச்சு, நேற்று தான் வந்திருக்காங்க. அண்ட் அகைன் இந்தியன் டீம்லேருந்து ஒரு சில பேர் வந்து அங்கே போவாங்க, அம்பாசிடர் சம்மந்தப்பட்டவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்து ட்ரம்ப்பும் வரப்போறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் மேலே வந்து அவங்க போட்ட டேக்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுக்க போகிறாங்களா. இவன் டேக்ஸ் எடுத்துட்டா நம்ம மோடி எங்க மனசு மாதிரி நம்ம டேக்ஸையும் தூக்கிட்டு வரும், நம்மளோட டேக்ஸை வந்து கம்மி பண்ணுறேன்னு சொன்னதை இல்லை அதெல்லாம் இல்லைப்பா சண்டை
சரியா போயிடுச்சு, மறுபடியும் நாங்கள் அதே டேக்ஸ்க்கே வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் என்ன இருந்தாலும் ரஷ்யா கூட வந்து நம்ம வந்து பகச்சிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து சட்டலான ஒரு ப்ரைஸில் வந்து ரஷ்யா வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆயில். ரஷ்யா கிட்ட நம்ம பகச்சிக்க மாட்டோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சைனா கிட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகக்கூடாது அப்படின்றது தான் இப்போ யூஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சைனாவையும் லைட்டாக வந்து நோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம பிரிக்கணும். ரஷ்யா கூட எவன் வந்து வச்சாலும் அவனை வந்து நம்ம பிரிக்கணும். அதுவும் வந்து சைனா கூட இந்தியா வந்து வச்சுக்கவே கூடாது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா கூட நம்ம மேலே ஒரு தடவை போர் தொடுத்துருக்காங்க. சைனாக்காரனை வந்து சில நேரங்களில் நல்லவனாகவும் இருந்திருக்காங்க, சில இடத்துல கெட்டவனாகவும் இருந்திருக்காங்க. நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்து சைனாக்கும் நமக்கும் நிறைய விஷயங்கள். ஏன் நம்ம டிக்டாக் கூட பறி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். டிக்டாக் போனது நம்ம நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சோகமாக இருந்தது. என்னடா இது டிக்டாக்கை தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பறி போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா கூட லைட்டாக ரிலேஷன்ஷிப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து விழிச்சுக்கிச்சு. ஆஹா, இவனுங்க ஒன்று சேரக்கூடாது, சேர்ந்தானுங்கன்னா நமக்கு ஆப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எல்லா பொருளும் வாங்க, நான் உங்களுக்கு டேக்ஸ் பண்ணி கொடுக்குறேன், என்கிட்ட நீங்கள் எல்லா குட்ஸும் வாங்குங்க, நீங்கள் ஆயில் மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன், நான் வந்து கம்மி விலையில் கொடுக்குறேன், உங்களுக்கு டேக்ஸும் இல்லாமல் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இப்போ வந்து இறங்கி வந்திருக்கானுங்க. இப்போ வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பு கிளம்பி வரப்போகிற மோடியை பார்த்து பேசுறதுக்கு இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து சைனா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமெரிக்கா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எது வந்து பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் மக்களாகிய நாம முடிவு பண்ணுங்க. மோடி ஒரு பக்கம் முடிவு பண்ணுறது இருக்கு, நாமளும் முடிவு பண்ணணும் இல்லையா? நமக்கும் அந்த உரிமை இருக்கு இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்களும் இந்த விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி பொலிட்டிக்கல் ஃபோக்கஸ் சேனல்ல உங்களை வேற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மீட் பண்றது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷபானா. பாய்.